ஸ்ரீ லிங்க புராணம் 27ஆம் பகுதி. மன்மதனை எரித்தல். இமவானாகிய மலையரசனின் மகளாய் பிறந்த பார்வதி தேவி ஈசனாரை நோக்கி தவம் இருந்தாள். ஈசனார் சனகாதியருக்கு யோகம் உபதேசிக்க நிஷ்டையில் இருந்தார். இவர்கள் இருவர் மீதும் மலர் பானம் தொடுத்து முருகன் அவதாரத்திற்கு வழிகோல தேவர்கள் மன்மதனை வற்புறுத்தி அனுப்பினர். மன்மதனும் சிவனார் மீது மலர் கணைகள் தொடுக்க கண் விழித்து பார்த்த முக்கண்ணனின் நெற்றிக்கண் பார்வையால் மன்மதன் எரிந்து சாம்பலானான். அப்போது மன்மதனின் மனைவி ரதி தேவி காமன் மீது எந்த தவறும் இல்லை என்று கூறி அவனை உயிர்ப்பித்து தனக்கு அளிக்குமாறு வேண்டினாள். ஈசனார் கருணை கொண்டு ரதி தேவியிடம் காமன் அவள் கண்ணுக்கு மட்டும் தெரிவான் என்றும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மகனாக பிறந்து அனைவரும் அறிய உடல் பெறுவான் என்றும் திருவருள் புரிந்தார். 27ஆம் பகுதி நிறைவடைந்தது.